எல்லாருமே அழகாக இருக்கணும். இப்போ அழகில் பார்த்தீங்கன்னா சிலர் பார்த்தா ரொம்ப அழகாக இருக்காங்க. இப்போ கடந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் தான் அழகாக இருப்பாங்க. நிறைய பேர் அழகாகவே இருக்க மாட்டாங்க. காரணம் உணவு பற்றாக்குறை, ஊட்டச்சத்து நிறைந்த உணவு பற்றாக்குறை. சுத்தமாக இருக்க முடியாது. பேஸ்ட்டெல்லாம் அப்போ கண்டுபிடிக்கலை. ப்ரஷ்ஷு இது மாதிரி சோப்பெல்லாம் கண்டுபிடிக்காதப்ப அதெல்லாம் வறுமை, சாப்பாட்டுக்கே வழி இல்லை. நிறைய நேரம் பட்னியாக அடைப்பாங்க. பணக்காரங்க மட்டும்தான், அந்த பண்ணையார்கள் மட்டும்தான் வெளிநாட்டில் வேலைக்கு போகிறவங்க. அவங்களாம் சில குடும்பம் தான் ஒரு ஊரில் மகிழ்ச்சியாக இருக்கும். நல்லா வேலை வேலைக்கு சாப்பிடுவாங்க. சாப்பாட்டுக்கு பஞ்சமே இருக்காது. நல்லா சாப்பிட்டு வளர வேண்டிய அந்த பருவத்தில் நல்லா உடம்பு நல்லா வளர்ச்சி இருக்கும். அது நிறைய வீட்டில் சாப்பாடு பற்றாக்குறை கடந்த காலத்துலலாம் இருந்தது. அப்போ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்காது. அப்போ உடம்பு வளர்ச்சி குறையும், உடம்போட அழகு குறையும். வயிற்றை நிரப்புறதுக்காக வயிற்றை தான் நிரப்பாங்க தவிர ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் கிடைக்காது. அப்படியே அழகில் நிறைய ஏற்றத்தாழ்வு. எல்லாருமே அழகாக இல்லை. எப்படி எல்லாருமே பணக்காரங்களாக இல்லையோ அதுபோல் எல்லாருமே அழகாகவும் இல்லை. எல்லாரும் எப்படி படித்தவங்களா இல்லையோ அதுபோல் இந்த நம்ம இந்தியாவெல்லாம் பொறுத்தளவில் இந்தியா அல்லது ஆப்பிரிக்கா அது மாதிரி பின்தங்கிய 3ஆம் நாடுகளில் எல்லாருமே அழகாக இல்லை. அழகாக இல்லாதப்போ என்ன ஆகுது அப்படின்னா யாரோ கொஞ்சம் பேர் தான், 1-2 பேர் தான் அழகாக இருக்காங்க. குறிப்பிட்ட சதவீதம் தான் அழகாக இருக்காங்க. ஒரு 50% தான் அழகாக இருக்காங்க. முன்னாடி அது ரொம்ப முன்னாடி ஒரு 10% தான் அழகாக இருந்தாங்க. அழகு இல்லாதவங்க தான் நிறையா இருந்தாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இப்போது கல்யாணம் நடந்துச்சா ஒரு அழகான பொண்ணை ஒருத்தன் கண்டுபிடிச்சி கல்யாணம் பண்ணுறான். அப்போம்போது என்ன ஆகுன்னா அந்த பொண்ணுக்கு இவனை பிடிக்கல. அப்படிங்கும்போது அவளை விட்டு பிரிய முடியல இவனால். ஏன்னா இவளை விட்டால் வேறு அழகான பொண்ணுக்கு கிடைக்காது. ஏன்னா அழகான பொண்ணுங்களே இங்கே கம்மியாக தான் இருக்காங்க. அதுவே எல்லாருமே அழகாக தான் இருக்காங்க. இப்போ ஜப்பானில் போனீங்கன்னு வச்சு எல்லாருமே அழகாக தான் இருப்பாங்க. ஃப்ரான்ஸு, ஜெர்மனி இங்கெல்லாம் போனால் எல்லாருமே அழகாக தான் இருப்பாங்க. ஏன்னா நல்லா அவங்களுக்கு உணவு பற்றாக்குறையே கிடையாது. ஊட்டச்சத்து உணவுகள் நல்லா கிடைக்குது. மற்ற நாடுகளெல்லாம் அடிமைப்படுத்தி அவங்க ஆடம்பரமாக வாழ்கிறாங்களோ அதனால் அழகுக்கு ஒன்றும் குறைச்ச கிடையாது. வாட்டச்சாட்டமாக இருப்பாங்க. எல்லாருமே அழகாக இருப்பாங்க. அதனால் யாருக்கும் அடிமையாக மாட்டாங்க. நீ ஒரு அழகான பொண்ணை ஒருத்தர் கல்யாணம் பண்ணுறான்னா வெளிநாட்டில் ஒரு ஜப்பான்லேயோ சைனாவிலேயோ ரஷ்யாவிலேயோ அமெரிக்காவிலேயோ ஜெர்மனிலேயோ ஃப்ரான்ஸ்லேயோ ஒரு அழகான பொண்ணை ஒருத்தர் கல்யாணம் பண்ணுறான்னா அந்த பொண்ணுக்கு இவனை பிடிக்கலன்னா இவன் ஈஸியாக பிரிஞ்சிருவான். ஏன்னா இவ இல்லைன்னா இன்னொரு அழகான பொண்ணு. அங்கே நிறைய அழகான பொண்ணுங்க இருக்குது. எல்லாருமே அழகாக தான் இருக்காங்க மெஜாரிட்டி. அதனால் இவ இல்லைன்னா ஐயோ நீ என்னை விட்டு போயிடாத, நீ இல்லைன்னா நான் அவ்வளோதான் செத்து போயிடுவேன்னு சொல்ல மாட்டான். சரி நீ இல்லையா, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, நீ இல்லைங்கிற விருப்பப்படல, சரி உன்னை விட்டு நான் பிரிஞ்சு போகிறேன், நான் வேற ஒரு பொண்ணை தேடிக்கிறேன், வேற ஒரு அழகான பொண்ணு அவனுக்கு கிடைப்பாங்க. ஆனால் இந்தியாவை பார்த்துக்கிட்டேன்னு வச்சிங்க, இந்தியாவில் எல்லா பெண்களும் அழகாக இல்லை, எல்லா ஆண்களும் அழகாக இல்லை. அப்போது என்ன ஆகுது, ஒரு ஆண் தனது மனைவியை விவாகரத்து பண்ண அவளுக்கு பிடிக்கல அப்படின்னு விவாகரத்து பண்ண மாட்டான். இவ்வளோ விட்டால் இன்னொரு பொண்ணு கிடைக்கணும்ல. இன்னொரு பொண்ணை இவனுக்கு எப்படி கரெக்ட் பண்ணணும்னு தெரியாது. இன்னும் நிறைய எல்லா பெண்களும் இங்கே அழகாகவும் இல்லை. ரொம்ப அபூர்வமாக தான், குறைவாக தான் அழகாக இருக்காங்க பெண்களும் சரி ஆண்களும் சரி. அதுபோல் ஒரு பெண்ணும் அப்படி தான். ஒரு ஆணை பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்கிறான், நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு. ஆனால் அவனுக்கு இவ்வளோ பிடிக்கல அப்படின்னா, அல்லது இவனுக்கு வேறு எவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னா இவ்வளோ விட மாட்டா, விவாகரத்துலாம் பண்ணுறதுக்கு சம்மதிக்க மாட்டா. ஏன்னா இவனை விட்டால் இன்னொரு ஆணை பிடிக்கணும்ல. இன்னொரு ஆண்கள் எல்லாருமே அழகாக இல்லையே. இங்கே அழகாக இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான் அழகாக இருக்காங்க, கொஞ்சம் பேர் அழகு இல்லாமல் சுமாராக இருக்காங்க, சிலர் தான் சூப்பராக இருக்காங்க. ஏகப்பட்ட எப்படி படித்தவங்க படிக்காதவங்க ஏற்றத்தாழ்வு இங்கே இருக்குதோ, ஏழை பணக்காரன் பிச்சைக்காரன் வருமா எப்படி அந்த மாதிரி ஏற்றத்தாழ்வு இங்கே இருக்குதோ, அதுபோல் அழகுலையும் ஏற்றத்தாழ்வு இருக்குது. அதனால் கிடைச்சவங்கள விட்டுறக்கூடாது, இவங்களை விட்டால் இன்னொரு அழகானவங்கள நம்மளை தேடி பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விவாகரத்துக்கு சம்மதிக்க மாட்டேன்றாங்க. அதனால தான் இங்கே அடிமைத்தனம் என்பது, இங்கே இந்தியாவில் ஏன் இவ்வளோ அடிமைத்தனம் அப்படின்னா, விட்டால் அவ்வளோதான், சரியான ஒரு ஆள் கிடைக்க மாட்டாங்க. இதுவே வெளிநாடுனா அங்கே எல்லாருமே, இப்போ ஜப்பான்னு வச்சுக்கிங்களேன், பிடிக்கலன்னா அவங்க வாழ மாட்டாங்க, விவாகரத்து பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன்னா இவங்க இல்லைன்னா இன்னொருத்தர் பொண்ணு கிடைப்பான். ஒரு ஆண் ஒரு பொண்ணுக்கு அடிமையாக மாட்டான். விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணாலும் அவளுக்கு பிடிக்கலன்னா அவள் ஈஸியாக அவளை இவன் ஈஸியாக விவாகரத்து பண்ணிட்டு போயிடுவான். ஏன்னா இவ இல்லைன்னா இன்னொருத்தி கிடைப்பா. எல்லாமே அங்கே அழகாக தான் இருக்காங்க. உருவத்தில் தான் மாற்றமே தவிர எல்லாருமே அழகாக இருக்காங்க. அதனால் இவ இல்லைன்னா இன்னொருத்தி அப்படின்னு அவங்க என்ன பண்ணுறாங்க, யாருக்கும் அடிமையாகாமல். அதுபோல் ஒரு பொண்ணு ஒரு ஜப்பான்லேயோ சைனாவிலேயோ ரஷ்யாவிலேயோ அமெரிக்காவிலேயோ ஃப்ரான்ஸ்லேயோ ஜெர்மனிலேயோ ஒரு பொண்ணு என்ன பண்ணுறா, ஒரு ஆணை அந்த ஆணுக்கு இவளை பிடிக்கல அல்லது இவளுக்கு அந்த ஆணை பிடிக்கலன்னா ஈஸியாக விவாகரத்து பண்ணிடுவா. ஏன்னா இவனை தவிர்த்துட்டு அவளுக்கு வேறு நல்ல ஆண்கள் கிடைப்பாங்க. நிறைய அழகானவங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க, அங்கே இருக்காங்க. அது ஒரு தன்னம்பிக்கை. இவன் இல்லைன்னா இன்னொருத்தர். அதனால் யாருக்கும் அடிமையாக வேண்டிய அவசியம் இல்லை. அனுபவம் தான் புதுமை. இவ இல்லைன்னா இன்னொருத்தர். நமக்கு ஒரு புதுமையான அனுபவம் கிடைக்குது. எல்லாருமே அழகாக தான் இருக்காங்க. ஒரு அழகான ஒருத்தனை கல்யாணம் பண்ணிவிட்டு அவனை தக்க வச்சிக்க முடியலையே, ஐயோ ஏமாந்துட்டோமே அப்படிங்கிற கவலை அங்கே உள்ளவங்களுக்கு இல்லை. ஒரு அழகான ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அவள் நம்ம கைமீறி போயிட்டாலே அப்படிங்கிற கவலை அங்கே உள்ளவங்களுக்கு இல்லை, எங்கே முன்னேறிய நாடுகளில். ஏன்னா அங்கே எல்லாருமே அழகாக இருக்காங்க. ஏன்னா நல்லா எல்லாருமே படித்தவங்களாக இருக்காங்க, நல்ல பொருளாதார வசதி, நல்ல ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிட்றாங்க. அதனால் உடம்பு வளர்ச்சி அழகாக இருக்குது, நல்ல உடல் உறுதி, கடினமாக உழைக்கிறாங்க, திறமையாக இருக்காங்க, தன்னம்பிக்கை நிறைந்தவர்களாக இருக்காங்க. அதனால் யாருக்கும் அடிமையாக இன்னொருத்தர் தேடி கண்டுபிடிக்கிறது அவங்களுக்கு நல்ல சுலபம். அங்கே காதலுக்கு சுதந்திரம் இருக்குது, தனிப்பட்ட வாழ்க்கையில் யாரும் தலையிட மாட்டாங்க. ஆணவ படுகொலை என்பது ரஷ்யா ஜெர்மனி அங்கெல்லாம் கிடையாது.
அப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக இன்னொருத்தரை இங்கே காதலுக்கு தடை, அப்புறம் அழகாக இருக்கிறவங்களும் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கிறாங்க. அதனால் ஒரு அழகானவங்களை பிடிச்சிட்டா அவ்வளோ ஈஸியாக விட மாட்டாங்க. விட்டுட்டா இன்னொருத்தர் அழகானவங்க இங்கே எங்கே தேடி கண்டுபிடிக்கிறது, எப்படி ஒருத்தர் கரெக்ட் பண்ணுறதுன்னு தெரியாது. அங்கே காதலுக்கும் தடையாக இருக்குது. அதனால் இங்கே இருக்கிற சிக்கல் இருக்குது பாருங்கள். இந்த இந்தியாவில் உள்ள சிக்கல் என்னங்கிறது தெரியுதா? வெளிநாடுகளில் அங்கே உள்ளவங்க தன்னம்பிக்கை மிகுந்தவர்கள் கொஞ்சம் அந்த அழகில் குறைவு இருக்கிறதுனால அழகானவங்களை தேடி கண்டுபிடிக்கிறது இங்கே அவ்வளோ ஈஸியாக கிடைச்சவங்களா விடக்கூடாது. கிடைச்சவங்கள விட்டுட்டா ஏமாடின்னு சொல்லுவாங்க, சிரிப்பாங்க அப்படின்னு சொல்லுது. அதனால் இங்கே யாரும் விவாதத்துக்கு அவ்வளோ ஈஸியாக சம்மதிக்க மாட்டாங்க, பிரியறதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க.